இன்றைக்கி லஞ்சுக்கு திருக்கை மீன் குழம்பு தான் நம்ம ரெடி பண்ணோம். திருக்கை மீன் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்த குழம்புன்னு தான் சொல்லணும். குழந்தை பெற்றவங்களாம் பார்த்திங்கன்னா பால் சொரா மீன் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. ஆனால் திருக்கை மீன் குழம்பு ஆசையாக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு மிளகு போட்டு இதை வைக்கணும். நம்ம ஒரு பேனில் புளியை கரைச்சிட்டு அதிலே மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டு வச்சிட்டோம். தக்காளியும் பச்சை மிளகாயும் அதிலே பிசைஞ்சு விட்டுக்கிறோம். குழந்தை பெற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லிக்கு, மதியம் லஞ்சுக்கு, நைட்டு இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் இந்த குழம்பு கொடுப்பாங்க. 3 வேளையுமே கொடுப்பாங்க. இந்த குழம்புக்கு அதிகமாக தேவைன்னு பார்த்திங்கன்னா பூண்டு தான் அதிகமாக தேவை. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், வெந்தயம் போட்டுக்கிறோம். எவ்வளோ பூண்டு உரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு கப் அளவுக்கு பூண்டு உரிச்சிருக்கேன். மிளகும் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த குழம்பு வாசனையாக இருக்கும். திருக்கை மீன் பார்த்திங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷு, 1.25 கிலோ இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிட்டாங்க. அவங்கள குழம்புல சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு எடுத்து நம்ம அரைச்சிக்கிறோம். காயின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்க்கலாம். நான் மீன் அதிகமாக இருக்கிறதுனால காயெலாம் நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. குழம்பு நல்லா சுண்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சண்டேன்றதுனால ஐட்டம் அதிகமாக செஞ்சோம். திருக்கை மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவல், இறால் கல் ரோஸ்ட், அப்படி நிறையா வெரைட்டி செஞ்சோம். மீன்லாம் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். மிளகை சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா அந்த குழம்பே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட வாசம் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மீன் போட்டு ஒரு கொதியிலே இறக்கிடணும், இல்லைனா மீன்லாம் கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் வெந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். சுவையான சூப்பரான திருக்கை மீன் குழம்பு ரெடிங்க. இன்றைக்கி டிஷ்ஷு அதிகமாக செஞ்சதுனால சாப்பிட்டுட்டு டயர்டாகி ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. நீங்கள் எப்படி திருக்கை மீன் ரெடி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரெடி பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே தெரியலங்க. தட்டில் எல்லாத்தையும் சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் பசி வந்துச்சே பாருங்கள். தேங்க்யூ.